அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம 9.9.5 கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டருடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் குவாலிட்டிஸ் விச் ஏ குட் டேக்ஸ் சுட் பொசஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் அஸ் கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். அப்போ ஒரு டேக்ஸ் இருக்குல்லையா, ஒரு வரி வசூல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வரிக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கணும் அல்லது என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்ற அந்த டாப்பிக்கை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்ற மாதிரி பேரில் வந்து சொல்கிறோம். இட் மஸ்ட் பி நோட்டட் தட் கேனன்ஸ் ரெஃபர் டு தி குவாலிட்டிஸ் ஆஃப் அன் ஐசோலேட்டட் டேக்ஸ் அண்ட் நாட் டு த டேக்ஸ் சிஸ்டம் அஸ் ஏ ஹோல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ டேக்ஸ் ஐசோலேட்டட் டேக்ஸ் அப்படின்னா தனிப்பட்ட அப்படின்ற மாதிரி ஒரு டேக்ஸும், இப்போ இன்கம் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அது மாதிரி ஒரு டேக்ஸ் தனித்தனியாக இருக்கு இல்லையா, அந்த ஒரு டேக்ஸுக்கும் என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்றத தான் இது குறிக்குதே தவிர மொத்தமாக ஓவராலாக டேக்ஸ் சிஸ்டமாகவே வந்து இது வந்து குறிக்கலை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏ குட் டேக்ஸ் சிஸ்டம் சுட் ஹேவ் ஏ ப்ராப்பர் காம்பினேஷன் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் கேனன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா ஒரு குட் டேக்ஸ் சிஸ்டம், அப்போ ஒரு ஓவராலாக ஒரு டேக்ஸ் சிஸ்டம் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா சுட் ஹேவ் ஏ ப்ராப்பர் காம்பினேஷன் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் கேனன்ஸ். அப்போ இப்போ ஒரு மொத்த டேக்ஸ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து பல வகையான டேக்ஸஸ் வந்து இருக்கும். அது ஒன்றுலேயுமே இந்த டேக்ஸஸ் ஆஃப் இந்த கேனன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த குவாலிட்டிஸ் எல்லாத்தையுமே அது வந்து ஓகே சரி பண்ணணும். இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து அந்த டேக்ஸஸ் வந்து இருக்கணும். அது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு டேக்ஸ் சிஸ்டம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு ஆடம் ஸ்மித் தேர் ஆர் 4 கேனன்ஸ் ஆர் மேக்ஸிம்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ ஆடம் ஸ்மித் வந்துட்டு மொத்தம் ஒரு 4 கேனன் சொல்கிறாரு. டாக்ஸேஷனில் வந்துட்டு ஒரு 4 இது வந்து சொல்கிறார், 4 குவாலிட்டிஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் இப்போ பார்க்குறோம். ஆடம் ஸ்மித் சொன்ன 4 இது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கேனன் ஆஃப் எபிலிட்டி அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கேனன் ஆஃப் சர்டனிட்டி, கேனன் ஆஃப் கன்வீனியன்ஸ், கேனன் ஆஃப் எக்கனாமி. இது மாதிரி ஒரு 4 வகையான கேனன்ஸ் வந்துட்டு யார் சொல்கிறது, இந்த ஆடம் ஸ்மித் அப்படின்றவர் வந்து சொல்கிறாரு. ஒன்றுக்கு என்னென்ன டெஃபனிஷன் அப்படின்றது வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கேனன் ஆஃப் எபிலிட்டி. த கவர்மெண்ட் சுட் இம்போஸ் டேக்ஸ் இன் சச் அ வே தட் த பீப்புள் ஹேவ் டு பே டேக்ஸஸ் அக்கார்டிங் டு their எபிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா அந்த கவர்மெண்ட் வந்துட்டு வரி விகிக்கணும். வரியை வந்து எந்த விதத்தில் அவங்க வந்து வரியை வந்து வசூல் பண்ணணும் அப்படின்னா மக்களால் அந்த வரியை செலுத்த முடியுமா, மக்களோடைய சக்தி இருக்கா, அந்த இதை கட்டுற அளவுக்கு மக்கள்கிட்ட பணம் இருக்கா அப்படின்ற அந்த எபிலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு டாக்ஸேஷன் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. இன் சச் அ கேஸ் எ ரிச் பர்சன் சுட் பே மோர் டேக்ஸ் கம்பேர்ட் டு ஏ மிடில் கிளாஸ் ஆர் ஏ புவர் பர்சன் அப்படின்ற மாதிரி. அதாவது ரிச் பர்சனுக்கு நல்ல வசதியான நல்ல வந்து பணக்காரவங்களுக்கு அதிகமான டேக்ஸும் புவர் பீப்புளுக்கு வந்து குறைவான டேக்ஸும் போடணும் அப்படின்ற மாதிரி இவருடைய இது வந்து சொல்கிறார், கருத்தை சொல்கிறாரு. செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேனன் ஆஃப் சர்டனிட்டி அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். the government must ensure that there is no uncertainty regarding the rate of tax or the time of payment. If the government collects taxes arbitrarily, then these will adversely affect the efficiency of the people and their working ability too அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. certainty அப்படின்னு என்னதுன்னா அன்சர்டனிட்டி அப்படின்றது ஒரு நம்பகத்தன்மையற்ற அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு டாக்ஸேஷன் வகுக்கிறப்ப அவங்க வந்து ஒரு நம்பகத்தன்மையோடு வகுத்து வைக்கணும். அந்த டாக்ஸேஷன் வந்து நம்பகத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஒரு கவர்மெண்ட் வந்து ஆர்பிட்ரரிலி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆர்பிட்ரரிலி அப்படின்னா சர்வாதிகாரத்தன்மையாக யாருடைய கருத்தை கேட்காம நான் சொன்னதான் எல்லாருமே செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வைக்கிறாங்க இல்லையா, அதான் வந்து ஆர்பிட்ரரி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்பிட்ரரியாக ஒரு வரி வசூல் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா மக்களுடைய வாழ்வாதாரத்தை அஃபெக்ட் பண்ணும், ஒர்க்கிங் எபிலிட்டியும் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஆடம் ஸ்மித் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அது மாதிரி ஒரு டாக்ஸேஷன் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. அடுத்து வந்து கேனன் ஆஃப் கன்வீனியன்ஸ், மக்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டாக்ஸேஷன் இருக்கணும், அதான் வந்து இதில் சொல்லுவாங்க. த மெத்தட் ஆஃப் டேக்ஸ் கலெக்ஷன் அண்டு த டைமிங் ஆஃப் தி டேக்ஸ் பேமெண்ட் சுட் சூட் தி கன்வீனியன்ஸ் ஆஃப் த பீப்புள். அப்போ மக்களுடைய கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் டேக்ஸ் பேமெண்ட்டும் அந்த டேக்ஸ் கட்டுற அந்த டைமிங் இருக்குல்லையா, இத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கட்டணும் அப்படின்ற மாதிரி அந்த டைமிங் இருக்குல்லையா, அது வந்து மக்களுடைய கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. the government should make convenient arrangement for all the taxpayers to pay the tax without difficulty. அப்போ எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல்
எல்லா டேக்ஸ் பேயர்ஸுமே வந்து கரெக்டாக வந்து டேக்ஸை செலுத்தணும், டேக்ஸை வந்து கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மாதிரியான ஒரு சிஸ்டமாக தான் வந்து நம்ம டேக்ஸேஷனுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஆடம் ஸ்மித் வந்து கருத்து சொல்கிறாரு. 4th பாயிண்ட் வந்துட்டு கேனன் ஆஃப் எக்கனாமி. The government has to spend money for collecting taxes. For example, salaries are given to the persons who are responsible for collecting taxes. இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க தான் வந்து இந்த டேக்ஸேஷன் மொத்தமாக எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிறாங்க. எப்படி வந்து டேக்ஸ் வசூல் பண்ணணும் எல்லாமே வந்து அவங்க தான் வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சேலரி இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மொத்தம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வர்ற டேக்ஸே வந்து 1000 ரூபா தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம், அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் 2000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அதனால் நமக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. 1000 ரூபா நஷ்டமாக தான் போகுது. அதை தான் அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. நம்ம கலெக்ட் பண்ணுற டேக்ஸை விட அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் வந்து குறைவானதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டேக்ஸஸ் வேர் கலெக்ஷன்ஸ் காஸ்ட்ஸ் ஆர் மோர் ஆர் கன்சிடர்ட் அஸ் பேட் டேக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அது மாதிரி கலெக்ட் பண்ணுற டேக்ஸ் வந்து பேட் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேட் டேக்ஸ்னால் என்னது, நம்ம கையில் வந்து சேர்ற டேக்ஸேஷனை விட அதை கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற சேலரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பேட் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. Hence, according to Adam Smith, the government should impose only those taxes whose collections costs are very less and cheap. எந்தெந்த கலெக்ஷன் காஸ்ட் வந்து குறைவானதாக இருக்கோ அது மாதிரி ஒரு டேக்ஸை தான் வந்து கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணணும். அதுக்கு மேலே கலெக்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னா கலெக்ட் பண்ணாலும் அது வந்து வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அடுத்து 9.9.6 டைரக்ட் டேக்ஸஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். மொத்தம் 2 டைப் ஆஃப் டேக்ஸ் தான் அந்த இந்தியாவில் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். ஒன்றுக்கு என்னென்ன விளக்கம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டைரக்ட் டேக்ஸ் பார்க்குறோம். A direct tax is referred to as a tax levied on person's income and wealth and is paid directly to the government. அப்போ ஒரு மனிதனுடைய வருமானத்துலேயும் அந்த சொத்துலையும் நேரடியாக டேக்ஸேஷன் போடுறாங்க அப்படின்னா, நேரடியாக வந்து வரியை போடுறாங்க அப்படின்னா அந்த வரிக்கு பேர் தான் என்னது, டைரக்ட் டேக்ஸ். அது நேரடியாக யாருக்கு போய் சேருது, கவர்மெண்ட்டுக்கு போய் சேருது. The burden of such tax cannot be shifted. அந்த டேக்ஸ் வந்து அந்த பேர்டன் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிற முடியாது அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து அப்படியே வச்சுருங்க. நம்ம அடுத்த இன்டைரக்ட் டேக்ஸ் பார்க்குறப்ப இதுக்கான விளக்கம் சொல்கிறேன் என்னென்னு. த டேக்ஸ் இஸ் ப்ராக்ரெசிவ் இன் நேச்சர் அப்படின்னா நல்ல வசதியானவங்களுக்கு அதிகமான டேக்ஸும் பூவருக்கு கம்மியான டேக்ஸும் இது மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. அதான் வந்து ப்ராக்ரெசிவ் நேச்சர் அப்படின்றது. இட் இஸ் லீவிட் அக்கார்டிங் டு தி பேயிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி பர்சன். தட் இஸ் த tax is collected more from the rich and less from the poor people. தான் சொன்னேன். அப்போ தான் நான் வந்து அதை சொன்னேன். வசதியானவங்களுக்கு மோர் டேக்ஸும் புவர் பீப்புளுக்கு லெஸ் டேக்ஸும் வந்து இப்போ வாங்குவாங்க. த பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸ் ஆஃப் தி டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் பீயிங் ரெக்கமெண்டட் பை தி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ். அப்போ அந்த பிளான்ஸ் அந்த டேக்ஸஸ் டைரக்ட் டேக்ஸஸ்க்கு வந்து என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, என்னென்ன பாலிசிலாம் பண்ணணும் அப்படின்றத வந்து யார் பார்த்துக்கிறா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்க யார் கீழே இருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வந்து இருக்காங்க. அவங்க தான் வந்து டைரக்ட் டேக்ஸஸில் பண்ணுற அந்த இதெல்லாம் வந்து பிளான் எல்லாத்தையுமே அவங்க தான் வந்து மேக் பண்ணுறாங்க. இப்போ அப்படி இன்டைரக்ட் டேக்ஸ் கொடுக்கல. ஓகே, இந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அல்டிமேட் பேர்டன் ஆஃப் டேக்ஸ் பேமெண்ட் அப்படி இங்கே ஒருத்தவங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அல்டிமேட் பேர்டன் ஆஃப் டேக்ஸ் பேமெண்ட். அப்போ நம்ம இன்டைரக்ட் டேக்ஸஸில் நம்ம திரும்ப நம்ம செலுத்த வேண்டிய டேக்ஸ் இருக்கு இல்லையா, அது அந்த மொத்த பேர்டனுமே வந்து இந்த தனி மனிதர் மேலே வந்து விழுந்துருது. ரெஸ்பான்சிபிலிட்டி டு பே டேக்ஸ். அப்போ அந்த டேக்ஸை கட்டுற ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க மேலே தான், ரெண்டுமே வந்து இவங்க மேலே தான் வந்து விழுகுது. எக்ஸாம்பிள், டைரக்ட் டேக்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா இன்கம் டேக்ஸ். முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் இன்கம் மற்றும் வெல்த் மேலே போடப்படுற டேக்ஸ் தான் வந்துட்டு டைரக்ட் டேக்ஸு. அதவே இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி. when you earn income you are responsible for tax payment and you also have the burden அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குது. அடுத்து வந்து இப்போ இன்டைரக்ட் டேக்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அல்டிமேட் பேர்டன் ஃபார் டேக்ஸ் பேமெண்ட் வந்து பர்ச்சேசர். அந்த பொருளை யார் வாங்குறாங்களோ இவங்க தான் அந்த பொருளை வாங்குறாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து டேக்ஸை பே பண்ணணும். அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி டு பே டேக்ஸ் ஷாப்கீப்பர். அப்போ டேக்ஸை பே பண்ணுற பொறுப்பு யாருக்கு போயிடுது, ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு போயிடுது அப்படின்னா ஷாப்கீப்பர் அப்படின்ற மாதிரி போயிடுது. இப்போ நம்ம முன்னாடி அங்கே விட்ட பாயிண்ட்டை பார்க்கலாம். த பேர்டன் ஆஃப் சச் டேக்ஸ் கேனாட் பி ஷிஃப்டட் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பேர்டன் கேனாட் பி ஷிஃப்டட். எங்கள் டைரக்ட் டேக்ஸஸில் வந்து பேர்டன் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிற முடியாது. அதாவது ரெண்டுமே வந்து இவர் தான் வந்து டைரக்டாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கார். ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸஸில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இவருக்கும் இங்கே வந்து இவருக்கும் மாறிக்கிடுச்சு. அப்போ இங்கே இருந்து அந்த பேர்டன் வந்து ஷிஃப்ட் ஆகுது. அதான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸுக்கும் டைரக்ட் டேக்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அந்த இன்டைரக்ட் டேக்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி ரொம்ப பிரபலமான ஒன்று. ஜிஎஸ்டி when you buy stuff
த ஷாப்கீப்பர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டேக்ஸ் பேமெண்ட் பட் ஹீ கேன் கலெக்ட் இட் ஃப்ரம் யூ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு பொருளை போய் நம்ம கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான வட்டியை வந்து அந்த கடைக்காரர் வந்து அடுத்து கவர்மெண்ட்டுக்கோ யாருக்கோ வந்து கட்டிக்கிடுவார். அந்த டேக்ஸில் வந்து ஒரு பங்கு நம்மக்கிட்ட வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த லைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ டைரக்ட் டேக்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது 9.9.7 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஈக்விட்டி. நம்ம ஆடம் ஸ்மித் சொன்ன கருத்தின் அடிப்படையில் இந்த மெரிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னன்றதை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஈக்விட்டி. டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் ப்ராக்ரெசிவ், தட் இஸ் ரேட் ஆஃப் டேக்ஸ் வேரிஸ் அக்கார்டிங் டு டேக்ஸ் பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் சாட்டிஸ்ஃபை தி கேனன் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ப்ராக்ரெசிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யார் சொல்லியிருந்தா, நம்ம ஆடம் ஸ்மித் வந்து சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் தான் வந்து டைரக்ட் டேக்ஸ் வந்து இயங்குது. புவர் பீப்புளுக்கு அதிகமான வரியும் தப்பாக சொல்லிட்டேன். புவர் பீப்புளுக்கு வந்து குறைவான வரியும் ரிச் பீப்புளுக்கு அதிகமான வரியும் வந்து போடுவாங்க. அதுதான் வந்து நம்ம ப்ராக்ரெசிவ் டேக்ஸ்னு சொல்கிறோம். அது வந்து டைரக்ட் டேக்ஸ் வந்து பாசிபிளாக இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செர்டைனிட்டி. கேனன் ஆஃப் செர்டைனிட்டி கேன் பி என்ஷூர்டு பை டைரக்ட் டேக்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் an income tax payer knows when and at what rate he has to pay the income tax அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ செர்டைனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போ ஒரு டேக்ஸ் பேயருக்கு நம்ம எவ்வளோ வரி செலுத்தணும், எப்போ செலுத்தணுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தெரிஞ்சிருக்கும். அப்போ ஆடம் ஸ்மித் சொன்ன செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த டைரக்ட் டேக்ஸஸில் வந்துட்டு இதாகிருச்சு, டேலி ஆயிடுச்சு. அடுத்த தேர்டு ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா எலாஸ்டிசிட்டி. டைரக்ட் டேக்ஸஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபை தி கேனன் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இன்கம் டேக்ஸ் இஸ் இன்கம் எலாஸ்டிக் இன் நேச்சர். அப்போ என்ன இன்கம் டேக்ஸ் இஸ் இன்கம் எலாஸ்டிக் இன் நேச்சர் அப்படின்னா 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இது பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸு, 2 லட்ச ரூபாய்க்கு குறைவான வருமானம் வர்றவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ், 1 லட்ச ரூபாய்க்கு குறைவாக இருக்கவங்களுக்கு இவ்வளோ, இது மாதிரி ஒரு வேறு பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸஸ் வந்து கொடுத்துருவாங்களே, அதான் வந்து எலாஸ்டிசிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். வளைந்து கொடுக்குற தன்மை. அஸ் இன்கம் லெவல் இன்க்ரீசஸ் த டேக்ஸ் ரெவன்யூ டு தி கவர்மெண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இன்கம் லெவல் வருமானம் வந்து அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு போகிற டேக்ஸேஷன் வந்து அதிகமாகிட்டே போகும் அப்படின்றது வந்து ஒரு பேசிக் எக்கனாமிக்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்து அது தெரியும். லாஸ்ட்டாக வந்து எக்கனாமிக்கலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆடம் ஸ்மித் சொல்லியிருந்தார் இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். த காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் இஸ் ரிலேட்டிவ்லி லோ. அப்போ டைரக்ட் டேக்ஸஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கான ஆகிற செலவு வந்து ரொம்ப குறைவானதாக இருக்குது. இந்த டேக்ஸ் பேயர்ஸ் பே தி டேக்ஸ் டைரக்ட்லி டு தி ஸ்டேட். அப்போ நேரடியாக நம்ம இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க வந்து நேரடியாக கவர்மெண்ட்டுக்கே கட்டிடுறாங்க. அது இடையில வந்து யாருமே வந்து வேலை செய்யலை, அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு யாருமே வேலை செய்யலை. அதனால் இதுக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்பவும் குறைவானதாக இருக்குது. அப்போ எக்கனாமிக்கலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு மெரிட். 9.9.8 பார்க்குறோம் டிமெரிட்ஸ். அப்போ டைரக்ட் டேக்ஸஸோடைய டிமெரிட்ஸ் என்னென்ன இருக்குது, தீமைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து அன்பாப்புலர். டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் ஜெனரலி அன்பாப்புலர். இட் இஸ் இன்கன்வீனியன்ட் அண்ட் லெஸ் ஃப்ளெக்சிபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு ரியல் லைஃப்லேயே பாருங்கள், உங்கள் அப்பா வீட்டில் இருக்கார்ல, அவங்க அப்பா வேலைக்கு போகிறாரில்ல, அவர்கிட்ட கேளுங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறாரா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேளுங்க. அவர் சொல்கிற பதில் தான் உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்டுக்கான ஆன்சர். டைரக்ட் டேக்ஸ் வந்து அவ்வளோவா பாப்புலராக இல்லை யார்கிட்டையுமே, அது வந்து அவ்வளோவா கன்வீனியன்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்கள் அப்பாட்ட வந்து ஆன்சர் கேட்டுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்டிவிட்டி அஃபெக்டட். அக்கார்டிங் டு மெனி எக்கனாமிஸ்ட்ஸ் டைரக்ட் டேக்ஸ் மே அட்வர்ஸ்லி அஃபெக்ட் ப்ராடக்டிவிட்டி. சிட்டிசன்ஸ் ஆர் நாட் வில்லிங் டு ஏர்ன் மோர் இன்கம் பிகாஸ் இன் தட் கேஸ் தே ஹாவ் டு பே மோர் டேக்ஸஸ் அப்படின்ற மாதிரி இருக்கப்போ ப்ராடக்டிவிட்டி இதனால் குறையுது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து எடுத்து வைக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இன்கம் அதிகமாக இன்கம் டேக்ஸும் அதிகமாகுது. அதனால் யாரும் அதிகமான இன்கம் விரும்பலை அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஏற்றுக்கிற முடியாத மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் புக்கில் கொடுத்ததை நீங்கள் வந்து படிச்சிருங்க. தேர்டு பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டேக்ஸ் பேயர்ஸ் ஃபைண்ட் இட் இன்கன்வீனியன்ட் டு மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ், சப்மிட் ரிட்டர்ன்ஸ் அண்டு பே டேக்ஸ் இன் லம்சம். அப்போ அது எவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ற அந்த ரெக்கார்டை வந்து யாருமே வந்து மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. அதனால் அது வந்து இன்கன்வீனியண்ட்டான ஒரு மெத்தடாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேக்ஸ் பே பண்ணுறது வந்து ஒரு லம்சம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை தான் நம்ம வந்து டேக்ஸை பே பண்ணுறோம், அது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜாக கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து பாயிண்ட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா டேக்ஸ் எவேஷன். இந்த டேக்ஸ் எவேஷனை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். The burden of direct tax is so heavy that taxpayers always try to evade taxes. அதாவது என்னென்னா, டேக்ஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால, வரி விகிதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வருமானம், அந்த இன்கம் ஜெனரேட் பண்ணுறாங்களே, அவங்க வந்துட்டு எனக்கு குறைவான வருமானம் தான் வருது அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான கணக்கை கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன ஆகுது, 1 லட்ச ரூபாய்க்கு 1000 ரூபா நம்ம டேக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க வந்து 50,000 ரூபா தான் நான் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி கணக்கு காமிச்சிட்டாங்க அப்படின்னா 500 ரூபா வரி கட்டினா போதும்.
அந்த இடத்துல வந்து டேக்ஸை வந்து இவேட் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திஸ் அல்டிமேட்லி லீட்ஸ் டு தி ஜெனரேஷன் ஆஃப் பிளாக் மணி விச் இஸ் ஹார்ம்ஃபுல் டு தி எக்கனாமி அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மாதிரி வரி கட்டாமல் மறைக்கப்பட்ட வருமானம் இருக்கு இல்லையா, அந்த பணம் தான் வந்துட்டு பிளாக் மணி அப்படின்றது. அதிகமாக சினிமா துறையில் இருக்கும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருக்கேன், ஞாபகம் இருக்கு எனக்கு. அடுத்ததை பார்க்கலாம். 9.9.9 அடுத்த டாபிக் இது இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் பார்த்தாச்சு, இப்போ வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் பார்க்குறோம். Indirect tax is referred to as a tax charged on a person who purchases the goods and services and it is paid indirectly to the government. இப்போ இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்னது, இன்டைரக்டாக கவர்மெண்ட்டுக்கு போய் சேருது. இப்போ நான் வந்து ஒரு பொருள் வாங்குகிறேன், நான் வந்து ஒருத்தருக்கு டேக்ஸை பே பண்ணிடுறேன். இங்கே இருக்க ஒருத்தர் இருக்காரு, இவருக்கு நான் டேக்ஸை பே பண்ணிடுறேன். அவர் தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவார். என் மூலியமாக போகுது, ஆனால் நேரடியாக போகல, இவர் மூலியமாக போகுது. அதுக்கு பேர் தான் என்னது, இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது. Indirect tax is referred to as a tax charged on a person who purchases the goods and services and it is paid indirectly to the government. Okay. The burden of tax can be easily shifted to the another person. இந்த இடத்துல வந்து திரும்ப அந்த பாயிண்ட் ரிப்பீட் ஆகுது. நம்ம என்ன பார்த்தோம், டைரக்ட் டேக்ஸ் வந்து இது மாதிரி அனதர் பர்சனுக்கு இந்த பேர்டனை ஷிஃப்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இங்கே வந்து ஷிஃப்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்றேன், கடைக்காரர் தான் போய் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாரு. அப்போ என்னுடைய பேர்டனை வந்து பாதியாக அவர் மேலே தள்ளிடுறேன். ஓகே. இட் இஸ் லீவிட் ஆன் ஆல் பர்சன்ஸ் ஈக்குவலி வெதர் ரிச் ஆர் புவர். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரே டாக்ஸேஷன் தான் இருக்குது. அப்போ ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே ஜிஎஸ்டி தான் இருக்கும். பணக்காரவங்க ஏழைன்ற மாதிரி ஜிஎஸ்டி வந்து பிரிக்கிறது கிடையாது. இன்கம் டேக்ஸ் வந்து பிரிக்கிறாங்க, இது வந்து பிரிக்க கிடையாது. ஓகே. அடுத்து வந்து தேர் ஆர் செவரல் டைப் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸைஸ் டியூட்டி. எக்ஸைஸ் டியூட்டினா என்ன, பேயபிள் பை தி மேனுஃபேக்சரர் ஹூ ஷிஃப்ட்ஸ் தி டேக்ஸ் பர்டன் டு ரீட்டைலர்ஸ் அண்டு ஹோல்சேலர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு என்னன்னா, ஒரு பொருளை நம்ம வந்து பல்காக ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அங்கே நான் கட்டுற டேக்ஸ் இருக்குல்லையே, அதுதான் வந்து எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்றது. ஆனால் அந்த எக்ஸைஸ் டியூட்டி அந்த வரியை வந்து நான் வந்து அந்த பேர்டனை யார் மேலே தள்ளிடலாம் அப்படின்னா, என்கிட்டேருந்து வாங்குறவங்க யார் வாங்குவா, ரீட்டைலர் ஹோல்சேலர், இவங்களுக்குலாம் வந்து தள்ளிடலாம். ரீட்டைலர் ஹோல்சேலர் வந்து யாருக்கு தள்ளுவாங்க, நம்ம வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து கன்சியூமர்ஸ்க்கு வந்து தள்ளிடுவாங்க, ஏதாவது பேர்டனை தள்ளிடுவாங்க. அடுத்து வந்து சேல்ஸ் டேக்ஸ் பார்க்குறோம். paid by the shopkeeper or retailer who then shifts the tax burden to customers by charging sales tax on goods and services அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இங்கேருந்து இங்கே வந்துடுது, மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இருந்துட்டு யாருக்கு வந்துடுது, ஷாப்கீப்பருக்கு வந்துடுது. அப்போ ஷாப்கீப்பர் வந்து கடை நடத்துகிறாரு, அவர் வந்து கட்ட வேண்டிய டேக்ஸ் வந்து என்னதுன்னா சேல்ஸ் டேக்ஸ். அந்த சேல்ஸ் டேக்ஸ்களை பர்டனை வந்து ஒரு பக்கம் அந்த பேர்டனை வந்து கஸ்டமர்ஸ் மேலே தள்ளிடுறாரு. லாஸ்ட்டில் வந்து கஸ்டம் டியூட்டி, சாரி இன்னும் 2 இருக்குது. அடுத்து வந்து கஸ்டம் டியூட்டி பார்க்குறோம். இம்போர்ட் டியூட்டிஸ் லீவிட் ஆன் குட்ஸ் ஃப்ரம் அவுட் சைடு தி கண்ட்ரி அல்டிமேட்லி பெய்டு ஃபார் தி கன்சியூமர்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. கஸ்டம் டியூட்டி என்னது, வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்குள்ளே ஒரு பொருள் வருது அப்படின்னா அந்த பார்டரில், இந்தியா பார்டரில் வந்து ஒரு கஸ்டம் டியூட்டி வந்து வாங்குவாங்க. அதான் வந்துட்டு இந்த கஸ்டம்ஸ் பீஸ் ஃபோன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கஸ்டம்ஸ் இடத்துல வந்து டேக்ஸ் இல்லாமல் வர்ற அந்த ஃபோனை வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து சீஸ் பண்ணிடுவார். அந்த பொருள் தான் வந்து எப்படியோ வந்து வெளியில் வந்து கஸ்டம்ஸ் பொருள் அப்படின்ற மாதிரி வருது. அதை பற்றி ரொம்ப பார்க்க வேணாம். அடுத்து வந்து என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் பார்க்குறோம். லயபிலிட்டி இஸ் ஆன் தி சினிமா தியேட்டர் ஓனர்ஸ் ஹூ ட்ரான்ஸ்ஃபர் தி பர்டன் டு சினிமா கோவர்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது மால்லலாம் நீங்கள் படத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பில்லுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. டிக்கெட் ரேட்டு இவ்வளோ 120 ரூபா, சென்ட்ரல் ஜிஎஸ்டி இவ்வளவு, ஸ்டேட் ஜிஎஸ்டி இவ்வளவு அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க. சின்ன சின்ன தேட்டரில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெரிய மாலில், பெரிய கம்ப்யூட்டரைஸ் பண்ண தேட்டரில் வந்து இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி வந்து தேட்டருக்காரவங்க கவர்மெண்ட்டு கட்டணும். அந்த பேர்டனை நம்ம மேலே திணிக்கிறாங்க. நம்ம போய் படம் பார்க்குறோம்னா நம்ம மேலே போய் அதை வந்து திணிக்கிறாங்க. அவ்வளோதான் இது. லாஸ்ட்டாக வந்து சர்வீஸ் டேக்ஸ். சர்வீஸ் டேக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சார்ஜ்டு ஆன் சர்வீசஸ் லைக் டெலிஃபோன் பில், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் சச்சஸ் ஃபுட் பில் இன் அண்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து குட்ஸ் வாங்குறதுக்காக, ஒரு பொருளை வாங்குகிறோம்னா அல்லது ஏதோ கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான டேக்ஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். லாஸ்ட்டாக வந்து சர்வீஸ் டேக்ஸ்னு சொல்லி இருக்குது. சர்வீஸ் டேக்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு சர்வீஸ் அவைல் பண்ணுறோம்ல, டெலிஃபோன் அவைல் பண்ணுறோம், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறோம், ஃபுட் பில் எல்லாமே வந்து சர்வீசஸ் அவைல் பண்ணுறது. அதுக்கு ஆகிற டேக்ஸ் வந்து நம்ம சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறோம். அடுத்து வந்துட்டு மெரிட்ஸ் பார்க்கலாம். 9.9.10 மெரிட்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸ். ஃபஸ்ட் வந்து வைடர் கவரேஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆல் தி கன்சியூமர்ஸ் வெதர் தே ஆர் ரிச் ஆர் புவர் ஹேவ் டு பே இன்டைரக்ட் டேக்ஸஸ். For this reason, it is said that indirect taxes can cover more people than direct taxes. இந்த இன்டைரக்ட் டேக்ஸஸ் வந்துட்டு பணக்காரன் ஏழை அப்படின்லாம் வந்து பாகுபாடே கிடையாது, எல்லாருமே வந்து பே பண்ணணும். அதனால் இதோட ஆடியன்ஸ் வந்து வைடர் கவரேஜாக இருக்குது. ஒரு நிறையா மக்கள் வந்து இது போய் கவர் பண்ணுது டைரக்ட் டேக்ஸை விட. ஃபார் எக்ஸாம்பிள், இன் இந்தியா எவ்ரிபடி பேஸ் இன்டைரக்ட் டேக்ஸஸ்
அஸ் அகெயின்ஸ்ட் ஜஸ்ட் 2% பேயிங் இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் வந்து வெறும் 2% மக்கள் தான் வந்து பே பண்ணுறாங்க. ஆனால் இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா மக்களுமே வந்து கண்டிப்பாக பே பண்ணியே ஆகணும். செகண்ட் இது பார்க்குறோம், மெரிட் பார்க்குறோம், ஈக்குவிட்டபிள் அப்படின்ற மாதிரி இருக்குது. தி இன்டைரக்ட் டேக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் தி கேனன் ஆஃப் ஈக்விட்டி தென் வென் ஹையர் டேக்ஸஸ் இம்போஸ்ட் ஆன் லக்ஸரிஸ் யூஸ்டு பை ரிச் பீப்புள் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்டைரக்ட் டேக்ஸஸ் வந்துட்டு கேனன் ஆஃப் ஈக்விட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. யார் சொன்னது? ஆடம் ஸ்மித் சொன்ன கேனன் ஆஃப் ஈக்விட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எப்படின்னா லக்ஸுரிஸ் அப்படின்னா ரொம்ப ஒரு விலை மதிப்பு மிக்க ரொம்ப ஆடம்பரமானன்னு கரெக்டாக சொல்லலாம். ஆடம்பரமான பொருட்களை வந்துட்டு ரிச் பீப்புள் தான் வந்து பயன்படுத்த போகிறாங்க. அப்போ அதுக்குன்னு தனி வட்டி இருக்குது, அதிகமான வட்டி இருக்குது. அப்போ பூவர் பீப்புள் யாருமே வந்து இந்த லக்ஸுரி வந்து பயன்படுத்த போகிறது கிடையாது. அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து அவ்வளோ டேக்ஸேஷன் வந்து கிடையாது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான வரி. ஓகே, நான் சொல்லிகிட்டே இருக்கப்போ இடையில எங்கேயாவது வரிக்கு பதிலாக வட்டி அப்படின்ற மாதிரி நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கிறாதீங்க. வரி தான் கரெக்டான பேர். கடகடான்னு சொல்லிகிட்டே போகிறதுனால அது திடீர்னு வட்டி நெம்மியாக சொல்லிடுவேன். ஓகே, அடுத்த பாயிண்ட்டை பார்க்கலாம். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா எக்கனாமிக்கல். காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் இஸ் லெஸ் அஸ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ் கலெக்ட் டேக்ஸ் அண்ட் பே டு தி கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. த ட்ரேடர்ஸ் ஆக்ட் அஸ் ஹானரி டேக்ஸ் கலெக்டர்ஸ். அது என்னது அப்படின்னா, இப்போ நம்ம இந்த இன்டைரக்ட் டேக்ஸஸ் வந்து யார் மூலியமாக பே பண்ணுறோம்? ஒன்று கடைக்காரவங்க மூலியமாக பே பண்ணுறோம், இல்லைனா அது ஒரு பெரிய ஃபேக்ட்ரிஸ் மூலியமாக பே பண்ணுறோம். அவங்களே வந்து டேக்ஸ் கலெக்டராக அந்த இடத்துல ஆக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு தனியாக எந்த ஒரு சம்பளமே வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கல. அப்போ வந்து காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் வந்து என்ன இருக்குது, ரொம்ப குறைவானதாக இருக்குது. இந்த இடத்துல அந்த ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்மக்கிட்டேருந்து அந்த வரியை வாங்கிட்டு போய் கவர்மெண்ட்டுக்கிட்ட சேர்க்குறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஹானரி டேக்ஸ் கலெக்டராக வந்து செயல்படுறாங்க. ஒரு ஹானரி அப்படின்னா சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்குறாங்க, அவ்வளோதான். அடுத்த பாயிண்ட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா செக்ஸ் ஹார்ம்ஃபுல் கன்சம்ஷன். த கவர்மெண்ட் இம்போசஸ் இன்டைரக்ட் டேக்ஸஸ் ஆன் தோஸ் கமாடிட்டிஸ் விச் ஆர் ஹார்ம்ஃபுல் டு ஹெல்த். எக்ஸாம்பிள் டொபாக்கோ, லிக்கர் எக்ஸெட்ரா. தே ஆர் நோன் அஸ் சின் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த டொபாக்கோ, லிக்கர் எல்லாமே வந்துட்டு பேட் ஃபார் ஹெல்த். அது மாதிரியான கன்சம்ஷனுக்கு வாங்குகிற டேக்ஸஸை வந்துட்டு அதிகப்படுத்தி வச்சுருக்காங்க கவர்மெண்ட். அடிக்கடி நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், டேக்ஸஸ் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். அந்த டேக்ஸ் எல்லாத்தையும் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா சின் டேக்ஸஸ். சின் அப்படின்னா குற்றம் பண்ணுறதுக்கான டேக்ஸஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா கன்வீனியன்ட். இன்டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் லெவிட் ஆன் கமாடிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ். whenever consumers make purchase they pay tax along with the price. They do not feel the price of pinch of paying tax. அப்போ என்னது, இது ஒரு அட்வான்டேஜாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு 100 ரூபாய்க்கு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான வரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வரியோட சேர்த்து பார்த்தோம்னா 105 ரூபா மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த 100 ரூபா அதோட ஒரிஜினல் ப்ரைஸு, 105 ரூபா வரியோட சேர்த்துன்றப்ப நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. அப்போ நம்ம டக்குன்னு வந்து பே பண்ணிடுறோம். அப்போ இது வந்து டேக்ஸேஷன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. அதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் மக்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக வந்து இதை பே பண்ணிட முடியுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு 9.9.11 டிமெரிட்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹையர் காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன். த காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸ் ஹையர் தேன் தி இன்டைரக்ட் டேக்ஸஸ். த கவர்மெண்ட் ஹேஸ் டு ஸ்பெண்ட் ஹியூஜ் மணி டு கலெக்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட்வான்டேஜஸில் இவங்களே வந்துட்டு ட்ரேடர்ஸே வந்துட்டு ஹானரி டேக்ஸ் கலெக்டர்ஸாக செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜில் வந்து ஹியூஜ் மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த எக்கனாமிக்ஸ் ஃபீல்டுக்குள்ளே நம்ம கவர்மெண்ட்டில் ஒரு அங்கமாக இருந்தால் தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணப்படுது, எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணப்படுது, இது மாதிரி எல்லா ஓவரால் கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இது என்ன ரெண்டுலேயுமே இந்த பாயிண்ட் வருது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸஸ் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னா, இன்டைரக்ட் டேக்ஸஸை கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா டைரக்ட் டேக்ஸஸுக்கு செலவு பண்ணுறதை விட இன்டைரக்ட் டேக்ஸஸ்க்கு அதிகமான காஸ்ட் அவங்க செலவு பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபர்தராக அடுத்து வந்து டிகிரி வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிச்சிங்க அப்படின்னா இது ரொம்ப தெளிவாக உங்களுக்கு வந்து புரியும், அங்கே சொல்லி தருவாங்க. அடுத்து வந்துட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து இன்எலாஸ்டிக் அப்படின்ற மாதிரி இருக்குது. டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் லெஸ் எலாஸ்டிக் கம்பேர்டு டு டைரக்ட் டேக்ஸஸ் அஸ் இன்டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் ஜெனரலி ப்ரொப்போர்ஷனல் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 18% ஜிஎஸ்டி இருக்கும். வேறு என்ன வாங்குகிறோம், வேறு ஒரு எக்ஸாம்பிள் என்ன டக்குன்னு தோணலை, ஏதாவது நம்ம பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வேறு பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இருக்கும். அப்போ ஒரு ப்ரொப்போர்ஷன் அளவை வச்சு தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேக்ஸஸ் வந்து நம்ம வந்து போட்டு வைக்கிறோம் ஒரு பொருளுக்கும் இன்டைரக்ட் டேக்ஸஸை. அப்போ இன்டைரக்ட் டேக்ஸஸ் வந்து ரொம்ப லெஸ் எலாஸ்டிக்காக இருக்குது.
ஒருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இன்கம் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா புவர் பீப்புளுக்கு குறைவான வரியை வாங்குகிறோம், கொஞ்சம் ரிச்சான பீப்புளுக்கு அதிகமானது வாங்குகிறோம். அது வந்து கொஞ்சம் எலாஸ்டிக்காக இருக்குது. இது வந்து அப்படி கிடையாது. எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வரி அப்படின்றதுனால இது வந்து ஒரு லெஸ் எலாஸ்டிக்காக இருக்குது, இன்எலாஸ்டிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து டைரக்ட் டேக்ஸஸ் வந்து நம்ம ப்ராக்ரெசிவ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இன்டைரக்ட் டேக்ஸஸ் வந்து ரெக்ரெசிவாக இருக்குது. என்னன்றதை பார்க்கலாம். ரெக்ரெஷன் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். Indirect taxes are sometimes unjust and regressive in nature, since both rich and poor people have to pay some amount as taxes irrespective of their income level. அப்போ ரெக்ரெசிவாக இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லா மக்களுமே, வசதியான மக்கள், வசதி இல்லாத மக்கள் எல்லாருமே வந்து இந்த டேக்ஸை பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுனால இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, ரெக்ரெசிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 4th பாயிண்ட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா அன்சர்டனிட்டி. த ரைஸ் இன் இன்டைரக்ட் டேக்ஸஸ் இன்க்ரீசஸ் தி ப்ரைஸஸ் அண்ட் ரெடியூசஸ் தி டிமாண்ட் ஃபார் குட். அப்போ இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகிறதுனால அந்த பொருளுடைய விலை இருக்குல்லையே அதிகமாகுது. ஏன்னா 100 ரூபா வாங்க வேண்டிய இடத்துல 110 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அப்போ அந்த பொருளுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது தொடர்ந்துக்கிட்டே போச்சு அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல வந்து ரைஸ் இன் ப்ரைஸ் லெவல் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க. அப்போ ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் வந்து குறைஞ்சி போயிடும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச பேசிக்கான எக்கனாமிக்ஸ். உங்களுக்கு அது ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, தேர்ஃபோர் the government is uncertain about the expected revenue collection. So Dalton says that Dalton says under indirect taxes 2 + 2 is not 4 but 3 or even less than 3 அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டேக்ஸஸ் ஒரு பக்கம் ஏற்றிக்கிட்டே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல டிமாண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்து நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, எவ்வளோ வந்து நமக்கு ரெவன்யூ வரும் அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்து தெரியாது. ஏன்னா ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயம், இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ அது வந்து ஃப்யூச்சரில் நடக்கும் போது இப்போ நம்மளால் தெரியாது. அதனால தான் வந்து இது வந்து நம்ம அன்சர்டெயினாக இருக்குது, நம்பகத்தன்மையற்ற அப்படின்ற மாதிரி இது வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ டால்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 2 + 2 வந்துட்டு 4 கிடையாது, 3 அல்லது 3க்கும் குறைவானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மெட்டாஃபார் மாதிரி சொல்கிறார். ஓகே, 2 + 2 என்னது, இந்த இடத்துல வந்து டேக்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இங்கே வந்து 3 தான் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வந்து டிமாண்ட் வந்து குறையுது. 2 + 2 4 கிடச்சிருக்கணும், ஆனால் 3 தான் இருக்குது. அந்த 3 என்ன அப்படின்னா டிமாண்டு. இங்கே டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் டிமாண்டு குறையுது அப்படின்ற மாதிரி ஒரு மெட்டாஃபர் மாதிரி வந்து சொல்லிடுறாரு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நோ சிவிக் கான்சியஸ்னஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அஸ் த டேக்ஸ் இஸ் ஹிடன் இன் ப்ரைஸ் த கன்சியூமர்ஸ் ஆர் நாட் அவேர் ஆஃப் பேயிங் டேக்ஸ். நம்ம பொருள் வாங்குகிறோம்னா அந்த பொருளோடைய விலையிலே வந்துட்டு டேக்ஸஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம், டேக்ஸாக எவ்வளோ கட்டுறோம் அப்படின்றது வந்து மக்களுக்கு தெரியாமையே போயிடுது, அறியாமையிலே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த 9.9.12 வந்துட்டு கம்பேரிசன் சார்ட் இருக்குது. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையுமே வந்துட்டு சுருக்கமாக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.